வியாபாரத்தை பற்றி எந்த அறிவும் இல்லாமல் 1 மணி நேர வீடியோவை வெளியிட்டு அவரிடம் பணம், இவரிடம் பணம், இல்லாத ஸ்கூலுக்கு பணம், ஒரே நிறுவனத்தை வைத்து பல முதலீடு என்ற அடிப்படை ஆதாரமற்று இங்கு தேடினோம் அங்கு தேடினோம் தொடர்பு கொள்ள முடியவில்லை என்று பொய் கூறி உங்கள் ஜமாஅத்தின் முதலீட்டாளரையே வேற ஆள் போல் காட்டி அவரின் 4வது மனைவியையே குடும்ப வழக்கறிஞராக காட்டி பொய்களை அரங்கேற்றி இருக்கிறீர்களே, இதற்குத்தான் இத்தனை நாட்கள் தேவைப்பட்டதா? அவரிடம் பணம், இவரிடம் பணம், இத்தனை முதலீடு என்று ஒரு வாரமாக என்ன செய்வதென்று தெரியாமல் என்னோடு தொடர்பில் இருந்த எல்லோருடைய பட்டியலையும் வாங்கி பணம் திருப்பி கொடுக்கப்பட்டவர்களின் பட்டியலையும் லாபங்களை வாங்கிக் கொண்டு என்னை விட்டு சென்று விட்டவர்களின் பட்டியலையும் எந்த வியாபார அறிவும் இல்லாமல் உடன்படிக்கைகளை பார்க்காமல் 2 தரப்பின் நியாயங்களை பார்க்காமல் ஒருவர் மீது பொருளாதார பழிபோட ஏன் இவ்வளவு போராடுகிறீர்கள்? சரி, என்னை விமர்சித்தீர்கள், சரி, என்னிடத்திலே உங்களுக்கு 1000 முரண்பாடுகள் இருக்கலாம். இதற்கு எல்லளவும் தொடர்பு இல்லாத ஒரு முசல்மாவாகிய என்னுடைய அன்பிற்குரிய மனைவியை ஹலாலான முறையில் திருமணம் செய்து வாழும் ஒரு பெண்ணை நாவு கூசாமல் நாவுகள் பேச தயங்கும் நரம்பில்லாத வார்த்தைகளை வெட்க உணர்வில்லாமல் நடுத்தரவில் வைத்து ஒரு கண்ணியத்திற்குரிய ஒரு பெண்ணை பேச உங்களுக்கு தகுதி கொடுத்தவன் எவன்? உங்கள் குடும்ப பெண்களுக்கு, பிள்ளைகளுக்கு முன்னால் இதே வார்த்தையை பயன்படுத்துவீர்களா? இப்படித்தான் இறை தூதர் உங்களுக்கு வழிகளை கற்றுக் கொடுத்தார்களா? ஒரு முசல்மாவாகிய ஒரு பெண்ணின் கண்ணியத்தை இறக்குவதற்கு உங்களுக்கு எவர் தகுதி கொடுத்தது? என் வீட்டிற்கு ஆள் அனுப்பி என் தந்தை தாயை மிரட்டி ஒரு ஒப்பந்தத்தில் கையெடுத்திடும் வரை வீட்டை விட்டு வெளியேற மாட்டோம் என்று உங்களின் தலைவரின் 4வது மனைவியையும் அடியாட்களையும் வைத்து வற்புறுத்தி கையெழுத்து ஒன்றை வாங்கிச் சென்றீர்களே, மறந்து விட்டீர்களா? அதை மறைத்துவிட்டு பேசுகிறீர்களா? 5 மாதங்களாக என் நிறுவனத்தில் வேலை பார்த்து நாகரிக குறைவால் நீக்கப்பட்ட ஒரு பெண்ணை கையாளாக வைத்துக் கொண்டு மற்ற ஊழியர்களுக்கு பணம் கொடுத்து என் தம்பிகளாக, உறவுகளாக நான் என் சொந்தம் போல் வளர்த்தெடுத்த என் ஊழியர்களை முதுகில் நெஞ்சில் எனக்கே குத்த வைத்து என் பத்திரங்களை, காசோலைகளை திருட வைத்து என்னோடு வியாபாரம் செய்யும் எல்லா நபர்களையும் குழப்பி ஒரு நிறுவனத்தை அல்லாமல் ஒரு தனி மனிதனின் வாழ்க்கையை அழிக்க துடிக்கும் உங்களுக்கு என் இறைவன் எதை கூலியாக கொடுப்பான் என்பதை பொறுத்திருந்து பாருங்கள். உங்களின் அரசியல் பணபலத்தை வைத்து எதையும் நிரூபித்து எனக்கு ஆதரவாக பேசும் எல்லோரையும் திருப்பும் முயற்சியில் கூட நீங்கள் வெற்றி பெற்று விடலாம். இறைவனிடத்தில் எப்படி தப்பிப்பீர்கள்? பொய் புகார்களை கொடுத்து, பொய்யான வழக்குகளை கொண்டு, அரசியல் பணம் விளையாட்டை வைத்துக் கொண்டு உங்கள் கடத்தல் தண்டனையை வேண்டுமானால் இந்த உலகத்தில் நீங்கள் தடுத்து விடலாம். இறைவனின் நீதிமன்றத்தில் எப்படி நீங்கள் தப்பிப்பீர்கள் என்பதை பயந்து கொள்ளுங்கள். இது குறித்த அவதூறுகளில் 10, 50, 100 கோடி என்று எந்த கணக்குகளும் இல்லாமல், நாவின் நரம்பில்லாமல் ஒருவர் மீது பழி போடும் இந்த மிகப்பெரிய பழிச்சொல்லை பயந்து கொள்ளுங்கள். ஒருவரின் கண்ணியத்தை அளிப்பதற்காக பெண் பொருளாதார குற்றச்சாட்டை கொடுத்தால் இறைவனால் கொடுக்கப்பட்ட கண்ணியத்தை உங்கள் கரத்தால் பறித்துவிட முடியும் என்ற இறை நம்பிக்கையின் அவாவை பயந்து கொள்ளுங்கள்.